பூத கண்ணாடியால் பார்க்க பார்க்க விரிந்த கண்கள், மெய் சிலிர்க்க வச்ச பொக்கிஷம், வியந்து போய் பார்த்த பிரதமர். இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா எழுதுறோம். அதை விட வாய்ஸ்ல சொன்னாவே எழுதுறதுக்கு மிஷின் கூட வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல எழுது பொருட்கள் எல்லாம் வரதுக்கு முன்னாடி எழுத்து வடிவம் கொண்டு வர பல உழைப்புகளை போட்டிருக்காங்க. பல தலைமுறைகள் கடந்த இந்த பொக்கிஷம் அழியாம பாதுகாக்கப்படணும். இந்த கையெழுத்து பிரதிகள் அடுத்த தலைமுறைக்கு தெரியணும்னு தான் ஞான பாரதம் தளம் உருவாகி இருக்கு. லட்சக்கணக்கான கையெழுத்து பிரதிகள் எல்லாம் டிஜிட்டல் ஆக்கப்பட்டிருக்கு. ஓலைச்சுவடி, செப்பு பட்டயம் எல்லாமே இந்தியாவோட பொக்கிஷமா பார்க்கப்படுது. இந்தியாவோட பாரம்பரியத்தை கையெழுத்து பிரதியாய் மீட்டெடுக்கணும்னு மத்திய கலாச்சார அமைச்சகத்துல விஞ்ஞான் பவான்ல இப்படி ஒரு மாநாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டுல தான் பிரதமர் இந்த தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம அங்க கண்காட்சிக்கு வச்சிருந்த எல்லாத்தையும் பார்வையிட்டு இருக்காரு. அதையெல்லாம் பிரதமர் வியந்து போய் பார்க்கிறாரு. நம்ம வரலாறு பாரம்பரியத்தை காப்பாத்துறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு கூட சொல்லலாம்.